வணக்கம். வெல்கம் டு அவர் பிரஸ்டீஜ் இங்கிலீஷ் அகாடமி. நாங்கள் தொடராக போட்டு வருகின்ற வேர்புகளின் இன்றைய அடுத்த தொடருக்கு வருகின்றோம். இன்று எட்டாவது குரூப்பிலே பாஸ்ட் வேர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகவும் வருகின்ற சொற்களை தெரிந்து எடுத்திருக்கின்றேன். hang, hanging, hung, hung, தொங்கு, தொங்கவிடு. overhang, overhanging, overhung, overhung. தொங்கலாக நீட்டியவாறு நீட்டிக்கொண்டிரு, தொங்கலாக நீட்டிக்கொண்டிரு. உதாரணமாக ஒரு கட்டிடத்தில் உள்ள கம்பி ஒரு அந்த பக்கம் அப்படி நீட்டிக்கொண்டிருக்கிறது. dig, digging, dug, dug, தோண்டு. fling, flinging, flung, flung, பலமாக எறி. sting, stinging, stung, stung, கொடுக்கினால் குத்து அல்லது கொட்டு. குளவி, தேன்பூச்சி போன்றவை கொட்டுவதை sting என்று சொல்லுவோம். string, stringing, strung, strung, கோர்த்து கட்டு. stink, stinking, stunk, stunk, துர்நாற்றம் வீசு. stick, sticking, stuck, stuck, குத்து அல்லது ஒட்டு. ring, ringing, rung, rung, முறுக்கி புளி அல்லது பயமுறுத்தி வாங்கு என்றும் இன்னொரு பொருள் இருக்கிறது. win, winning, won, won, வெற்றி பெறு. ஒன்பதாவது குரூப்பும் அவ்வாறுதான் பாஸ்ட் வேர்ப் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக வரும். gainsay, gainsaying, gainsaid, gainsaid, குற்றம் கூறு அல்லது குறை கூறு. say, saying, said, said, சொல்லு. lay, laying, laid, laid, இடு அல்லது போடு. overlay, overlaying, overlaid, overlaid, ஒன்றின் மீது படிமங்களாக விழு. uplay, upplaying, uplayed, uplayed, திரளாக குவி. mislay, mislaying, mislaid, mislaid, தவறான இடத்தில் வை, அப்படி வைத்துவிட்டு மறந்து போ. repay, repaying, repaid, repaid, திரும்ப கொடு. underpay, underpaying, underpaid, underpaid, ஒருவருக்கு குறைந்த அளவு ஊதியத்தை கொடு. இனி அடுத்த பக்கத்துக்கு வருவோம். சரி, அடுத்த பக்கத்தை பாருங்கள். 10வது குரூப் bite, biting, bit, bit, கடி அல்லது கவ்வு. இங்கே bitten என்ற ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கிறது. இதை நாங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக பயன்படுத்த முடியாது, அட்ஜெக்டிவாகத்தான் பயன்படுத்த முடியும். light, lighting, lighted, lighted அல்லது lit, lit. இங்கே இரண்டாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் முதலாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். அதனால் தான் டிக் பண்ணி காட்டியிருக்கிறேன். smite, smiting, smit, smit, தாக்கு, அடி, அறை, மோது என்று 4 கருத்துக்கள் இருக்கின்றன. இதற்கு smitten என்று இன்னொரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிறது, ஆனால் அதை அட்ஜெக்டிவாகத்தான் பயன்படுத்தலாம். unwind, unwinding, unwound, unwound, 11வது குரூப்பிலே unwind, unwinding, unwound, unwound, சுற்றியதை பிரி. wind, winding, wound, wound, சுற்று, முறுக்கு. bind, binding, bound, bound, சுற்றி கட்டு. புத்தகங்களை பைண்ட் பண்ணுவது என்று சொல்லுவோமே, சுற்றி கட்டு. இங்கே பவுண்டன் என்று இன்னொரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிறது, ஆனால் அதை அட்ஜெக்டிவாகத்தான் பயன்படுத்தலாம். find, finding, found, found,
காணு கண்டுபிடி, கிரைண்ட் கிரைண்டிங், கிரவுண்ட் கிரவுண்ட், அரை மாவாக்கு. 12வது குரூப் ஹியர் ஹியரிங், ஹேர்ட் ஹேர்ட், கேள் அல்லது கேள்விப்படு, காதால கேட்கிறது வாயால் கேட்பதல்ல. ஹியர் ஹியரிங், ஹேர்ட் ஹேர்ட், கேள் அல்லது கேள்விப்படு. ஓவர் ஹியர் ஓவர் ஹியரிங், ஓவர் ஹேர்ட் ஓவர் ஹேர்ட், தனக்கு சொல்லப்படாத ஒன்றை தற்செயலாக கேள். இன்னும் ஒரு பொருள் ஒட்டு கேள் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. 13வது குரூப் become becoming, became become, ஆகு நிகழு. come coming, came come, வா. overcome overcoming, overcame overcome, மீறி வா தோற்கடி. 13வது குரூப் தந்திருக்கின்றேன். இன்னும் 22 குரூப்புகள் மீதம் இருக்கின்றன. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.